ஓம் நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லார் வீட்லயும் சந்தோஷம் இருக்கா? எல்லாரும் நலம் தானே அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்களாம் இந்த குடும்பத்துல பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே ஆசைதான், நான் உண்டு. ஆனா இங்க வாழ்க்கை நினைச்சது மாதிரி அமைஞ்சிருக்கா, அமைஞ்சதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பா அமையாது. பிறந்தோமா, படிச்சோமா, ஒரு நல்ல வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, கை நிறையா, கல்யாணம் சரியான நேரத்தில் நடந்ததா, 2 புள்ள குட்டிகளை பெற்றுக்கிட்டோமா, குடும்பத்தை ஜெகஜோதியா வாழ வச்சோமா அப்படின்லாம் இருக்காது. அப்படி இருந்துருச்சு அப்படின்னா நம்ம மனிதர்களாக பிறந்திருக்க மாட்டோம், வேற ஏதாவது ஒரு ஜீவனா ஆத்மாவா பிறந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம் இந்த பூமியில. அப்ப மனிதனா பிறந்துட்டோம், வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி ஈஸியா இருந்துருமா? அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இருக்கிற பிறவியிலேயே நாம தான் நினைக்கிறோம் கொடுத்து வச்ச பிறவி மனித பிறவி அப்படின்னு. இந்த பிரபஞ்சமும் இறைவனும் மிகப்பெரிய தண்டனை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீ மனிதனாக பிறந்து போ, அத்தனை கொடுமைகளையும் கஷ்டங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் சொல்லுவேன் நான் ஏன் மனுஷனா பிறந்தோம் அப்படின்ட்டு. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு கொடுமையான வாழ்க்கையில நம்ம இருக்கோம். அப்ப இது மாதிரியான வாழ்க்கை அமைப்புல நமக்கு எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா, ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? இந்த பிரபஞ்சமோ அல்லது இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அந்த ஈசனோ ஏதாவது ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்குவாரா அல்லது கொடுப்பாங்களா? முன்னேற்றம் இருக்குமா? ஏதோ குரு பெயர்ச்சின்னு ஒன்று வருதாமே, அதன் மூலயமா ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் நம்மகிட்ட உண்டு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். மனுஷனா பிறந்துட்டா எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது விதி. அப்படி அனுபவிக்காம சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் செய்தவர்களாகத்தான் இருக்கணும். உண்மையா இந்த பிறவியில கஷ்டமே படாம ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வாழ்றாங்கல்ல, அவங்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்கள். அவங்களுடைய குடும்பம் அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் அல்லது அவங்களுடைய முன் ஜென்மம் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க, பல பேரை வாழ வச்சிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த கர்மா படிதான் நடக்குது நம்ம வாழ்க்கை. இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, புரியாது. நாம விதைத்த விதையைத்தான் இப்ப அறுவடை செய்யறோம் அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப கஷ்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். கஷ்டத்தை கஷ்டமா நினைக்க மாட்டீங்க, இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற புரிதல் வந்துடும். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாசத்துல வந்த இந்த குரு பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னத்தை பண்ணுச்சு? அதான் நிறைய பண்ணுச்சே. வியாபாரத்துல நஷ்டம், குடும்பத்துல பிரச்சனை, சண்டை சச்சரவு, பிரிவு, அவமானம், தொழில்ல ஏகப்பட்ட வேலைபளு, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, நண்பர்களால ஏமாற்றம், உறவுகளால துரோகம், எந்த ஒரு பொறுப்பு இல்லாத வாழ்க்கை, முடிவில்லாத தோல்வி, நிறைய பேருடைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்கள், மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கு. இதுக்கு மேல உங்க வாழ்க்கை எப்படி ராஜா மாதிரி இருக்க போகுது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமாக வந்திருக்கிறது தான் இந்த குரு. திக்கு முக்காட போறீங்க, தங்க மூட்டையோட வந்திருக்கிறார் குரு பகவான். 1 2 இல்லைங்க, கோடிக்கணக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா கஷ்டமும் தீரப்போகுது. அத்தனை பேருக்கும் சரியான பதிலடியை கொடுக்க போறீங்க. இதெல்லாம் எத்தனையோ முறை நாங்க கேட்டாச்சு, பொத்திக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்ற நிறைய நண்பர்கள் தோழிகள் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், விதி இருக்குங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க, நம்மளை ஆட்டுவிக்கிற கிரகங்கள் இருக்குங்க, அந்த கிரகங்களையும் ஆட்டுவிக்கிற ஒரு சக்தி ஈசன், அந்த இறை சக்தி இருக்கு. இதெல்லாம் நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் ஒன்று இருக்கு, இல்லைன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை அல்லது வளர்ச்சியை, வெற்றியை ஏற்படுத்தணும் அப்படின்னு பிரபஞ்சம் ஆசைப்பட்டதால தான் இந்த வீடியோவை நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. ரிஷபத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான். குருவுடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப முக்கியமானது. நீ ஏழையாவே இரு, ஒரு வேளை நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாம இரு, சம்பளமே இல்லாத வீட்டுல புலம்பிக்கிட்டு இரு, நிறைய கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போய் இரு, தொழில் பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாயி வீட்டுல முடங்கி இரு, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தோல்வி அடைஞ்சு வெளியில வராம வீழ்ந்து கிட, வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இரு. எப்படின்னு இருந்தாலும் இந்த குரு பகவான் அப்படியே தூக்கி கோபுரத்துல வைக்க போறார். குடிசையில இருந்தாலும் கோட்டையில உங்களை வாழ வைக்க போறார் இந்த குரு பகவான். ஒரு அற்புதமான இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய பார்வை எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலையும் அப்படியே அங்க பால் வார்க்க
வைக்கும். எவ்வளவு பெரிய துன்பமான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நிகழ்ந்தாலும் அதுல ஒரு துளிர் அன்பு, பாசம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த குரு பார்வை சாதாரண விஷயம் இல்ல, நம்ம வாழ்க்கையே அப்படியே புரட்டி போடுற ஒரு பார்வை. ஆனா என்ன, பகை வீட்டுல குரு வந்திருக்கார். பகை அப்படின்னா அந்த வீட்டுல அவர் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது, பெரிய அளவுக்கு அவருடைய பலனை கொடுக்க முடியாது. இருக்கிற கிரகத்திலே குரு பகவான் 100% சுபத்துவமான கிரகம். எல்லா கிரகத்தை விட ஒரு தெய்வீகமான அதிக பலனை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அந்த குரு பகவான் மனசு வச்சா மட்டும்தான் அந்த மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆக முடியும். உங்க வாழ்க்கையில தொழில மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாலும் சரி, வேலையில உயர்ந்த பதவியை அடைஞ்சாலும் சரி, அரசியல்ல சாதிச்சாலும் சரி, சினிமா துறையில பிரபலமானாலும் சரி, அல்லது ஒரு தொழில ஃபர்ஸ்ட் இடத்த நீங்க பிடிச்சாலும் சரி, குரு பகவானுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அதனால இந்த குரு பயிற்சிங்கிறது சாதாரண பயிற்சியே கிடையாது. அது மட்டும் இல்ல, உங்களை யாருமே இது வரைக்கும் மதிச்சிருக்க மாட்டாங்க, யாருமே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. அவன் கிடக்குறான் ஒன்னுக்கும் உதவாதவன், இப்படி நினைத்தவர்கள் பல பேர் மூஞ்சிக்கு நேரா நல்லபடியா பேசியிருப்பாங்க. பின்னாடி போய் இதெல்லாம் எதுக்கு வாழுதுன்னே தெரியல, காலகாலத்துல போய் சேர வேண்டியது தானே, இதெல்லாம் உருப்புற கேஸா, இப்படி சொன்ன கூட்டம் நிறைய இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த குரு பயிற்சினால முக்கியமா உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை தன்னம்பிக்கையாளராகவும் உண்மையானவராகவும் நேர்மையானவராகவும் மாற்றப் போகிறார். இது வரைக்கும் எப்படியோ இதுக்கு மேல கெட்ட எண்ணமே உங்க மனசுல வராது, தீய சக்தி உங்க பக்கத்துல அண்டாது, தீய வழியில நிச்சயமா நீங்க பயணம் செய்யவே மாட்டீங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக உங்க வாழ்க்கையில நீங்க இருப்பீங்க. நீங்க வேணா பாருங்களேன், வேணா சவால் விடுவோமா, இதுக்கு மேல உங்க மனசுல கெட்ட எண்ணம் வராது, நீங்க கெட்டவர்கள் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அத்தனை பேரையும் மதிப்பீங்க. பெரியோர்களை, குடும்பத்தில் உள்ளவங்களை, உறவினர்களை, நண்பர்களை, அவன் கெட்டவனாவே இருந்துட்டு போட்டும், துரோகியாகவே இருக்கட்டும், இது வரைக்கும் உதவியே செய்யாதவனா இருக்கட்டும், எல்லாரையும் மதிக்க போறீங்க. யாருடைய அருளால? குரு பகவானுடைய அருளால். குருனா பெருந்தன்மையானவருங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்த மாட்டார். இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் போய் நம்ம கவலைப்படுறதா? அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டோமே, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டோமே, சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம முடங்கி கிடந்தோமே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இவ்வளவு பெரிய உலகத்துல இதெல்லாம் ஒரு பெருசா? பெரிய கஷ்டம்னா எதுப்பா? பெரிய கஷ்டம்ங்கிறது எதுவுமே இல்லையே. இந்த புரிதலை, இந்த ஞானத்தை என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் கொடுக்க போகிறார். எல்லாத்துக்கிட்டையும் இனிமே பாசத்தை காட்ட போறீங்க, ரொம்ப அன்போட நடந்துக்க போறீங்க. எல்லாரும் திடீர்னு உங்களை மதிக்க போறாங்க. வைரமுத்து சொல்ற மாதிரி, காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும். அந்த மாதிரி வாழ்ந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை, ஆசையை ஏற்படுத்தக்கூடியவர் குரு பகவான். நல்லா படிக்க போறீங்க, ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு போகணுப்பா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுது. எத்தனை பேர்கிட்ட நீங்க ஏமாற்றம் அடைந்தாலும், உங்களை ஏமாத்தினாலும் அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட போறாங்க. ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, ஒரு சுயநலமற்ற பொதுநலவாதியாக வாழ போறீங்க. இது வரைக்கும் உழைச்சது போதாதா அடுத்தவங்களுக்கு அப்படின்னா, குரு உங்களை ஞானி ஆக்குவார். அவ்வளவுதான். 4 பேருக்கு உதவி செய், அவங்க துரோகம் பண்ணா உங்களுடைய கர்மா அவங்கள்ட்ட போய் சேரட்டும். 4 பேருக்கு உதவி செய், அவங்க நல்லா இருந்தா நல்ல கர்மா உங்கள்கிட்ட வந்து சேரட்டும். இதை புரிய வைக்க போகிறார் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. குரு யாருங்க? தனக்காரகன், புத்திரக்காரகன். ஒரு மனுஷன் கௌரவமா வாழறதுக்கும், சம்பாதிக்கிற பணத்துக்கும், திருமண வாழ்க்கைக்கும், பிறக்கிற குழந்தைக்கும் காரகமான கிரகம் குரு. நீங்க இந்த பூமியில எதுக்காக பிறந்தீங்க? உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய கடமை என்ன? இதை புரிய வைக்க கூடியவர் குரு உங்களுக்கு புரிய வைக்க போகிறார் இந்த காலகட்டத்தில். எப்பா உங்களுடைய கடமையவும் திறமையவும் புரிய வைக்கணும் அப்படின்னா என்னால புரிய வைக்க முடியாது, குரு உங்களுக்கு புரிய வைப்பார். அவ்வளவு பெரிய வலிமை உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனா பிறக்கணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம்லாம் இல்ல, கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்னப்பா முன்னாடிதான் சொன்ன தண்டனைக்காக பூமியில வந்து மனுஷனா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்றியே அப்படின்னா, 5 அறிவா பிறக்கிற உயிரினங்களை விட 6ஆம் அறிவா நம்ம பிறக்க வச்சு அழகு பார்க்குற அந்த தெய்வம் எங்க? ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற நாம எங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அந்த ஈசன், இறைவன், பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சிந்திக்கிற மூளை, பார்க்கிற கண்கள், உழைக்கிற கைகள், ஓடுற கால்கள், துடிக்கிற இதயம், யோசிக்கிற மனசு, ஒளியை விட வேகமா பயணம் செய்யற நம்முடைய சிந்தனை இருக்குல்ல, இவ்வளவு விஷயத்தையும் கொடுத்துட்டோம். நம்மளால முடியல, ஏண்டாப்பா பிறந்தோம், ஜெயிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு,
குடும்பத்தில் எந்நேரமும் பிரச்சனையாக இருக்குது, தொழிலில் நஷ்டம், வேலைக்கு போனால் ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறதுக்குள்ளே உசுரே போகுது, எதை தொட்டாலும் தோல்வி, எங்கே போனாலும் அவமானம். சரி, உள்ளூரில் தான் இப்படி இருக்க, வெளியூருக்கு ஒன்றா அங்கே அதுக்கு மேலே எல்லாம் துரோகம் பண்ணுறாங்க, எதிரியாக பார்க்குறாங்க, வாழவே பிடிக்கல. எவ்வளவு கொடுத்துருக்கிறார் இந்த ஈசன் இறைவன். இதையெல்லாம் விட்டுட்டு வாழவே முடியல, வாழவே பிடிக்கல அப்படின்னா என்ன மனுஷ ஜென்மையா நம்மெல்லாம் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. உங்களை தடுக்கிறதுக்கு, உங்களது வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஒரு கை பார்த்துருவீங்க. அப்போ இவ்வளவு விஷயம் கொடுத்தும் நம்ம முடியல அப்படிங்கிறமா இந்த புரிதல் வந்துடும். அந்த புரிதல் யாரால வரப்போகுது? இந்த குரு பகவானால் வரப்போகுது. அடுத்தது பணத்துக்கு அதிபதி குரு. பணக்காரர் ஆகணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும். அந்த அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க, எவ்வளோ பெரிய யோகக்காரங்க நீங்க. அவருடைய வலிமை மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆக்குவார், மிகப்பெரிய புகழ் உடையவரா உங்களை மாற்றுவார் குரு பகவான். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மனசு வைக்கணும், புரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டாரு குரு பகவான் அப்படின்னா ஏகப்பட்ட சந்தோஷங்கள், ஏகப்பட்ட நிம்மதி, ஏகப்பட்ட பணம், ஏகப்பட்ட செல்வம், ஏகப்பட்ட புகழ் அத்தனையும் கொடுத்துருவார். அது குரு பகவானால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் தெரிஞ்சிக்காம, இதெல்லாம் புரிஞ்சிக்காம யாரையோ நம்ம வளர்ச்சிக்கு இவங்க தான் தடையா இருந்தாங்க, இந்த நோய்க்கு இவங்க தான் காரணம், இந்த தோல்விக்கு இவங்க தான் காரணம், இந்த குடும்ப பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம், இந்த தொழிலில் நஷ்டமானதுக்கு இவங்க தான் காரணம், இந்த வேலை போனதுக்கு காரணம் இவங்க தான், அல்லது வேலையில் பதவி கிடைக்காததுக்கு காரணம் இவங்க தான், வெளிநாட்டுக்கு போக முடியாததுக்கு காரணம் இவங்க தான், படிக்க முடியாததுக்கு காரணம் இவங்க தான், இந்த கனவு தொழிலில் சாதிக்க முடியாததுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா குரு பகவானுடைய அருள் நமக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அருள் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? விழுந்துடணும், காலில் விழுந்துருவோம். அந்த ஈசனை தேடி, இந்த பிரபஞ்சத்தை தேடி, இந்த கிரகங்களை தேடி ஓடுவோம். அப்போ குரு பகவானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல இந்த பிரபஞ்சத்தை நம்பணும், அப்புறம் உங்களை நம்பணும். ஒவ்வொரு பயிற்சியும் எதுக்குங்க வருது? எதுக்கு வருது? நம்மளை காப்பாற்றுறதுக்காக வருது. நம்ம மேல கவனம், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்காக வருது. அதனால மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பகவான் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறார். இந்த குரு பயிற்சினால என்ன அப்படி மாற்றம் வரப்போகுது அப்படின்னா நல்ல ஒழுக்கம், நன்னடத்தை, கருணை உள்ளம், ஆன்மீகத்துல ஈடுபாடு, தூய்மையான சிந்தனை, தெளிவான பார்வை, குழந்தை செல்வம், எல்லா வகையான 16 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல அன்பு, எதிர்பார்ப்பில்லா உதவி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, இந்த வாழ்க்கைய நேர்மையா நடத்தணும், நேர்மையா உழைக்கணும், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த குரு பயிற்சி. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய அருளால குணமுள்ள வாழ்க்கை துணை, நல்ல கணவன், நல்ல மனைவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில யோகத்தை கொடுக்க போகிறார். வறுமையில இருக்கிற உங்களை 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்க வைக்க போகிறார். ஏன்னா குரு முடிவு பண்ணிட்டாரு. என் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் குரு யோகத்தை கொடுக்க முடிவு செய்து விட்டார். இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்து மேல, கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இருந்திருக்காது. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்தி, எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, எந்த துன்பத்தெல்லாம் அடைஞ்சீங்களோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வணங்க வச்சிருவார். கோவிலை தேடி ஆன்மீக நாட்டத்தை உருவாக்கி விடுவார். 2 கையும் தூக்கி கும்பிடுவீங்க, இனிமே மனப்பூர்வமா கும்பிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற போறார். நிரந்தரமான வெற்றி மகுடத்தை சூட்ட வைக்க போகிறார். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, எங்க போனாலும் சரி, இது வரைக்கும் ஓடி ஓடி ஒளிஞ்சிங்கள திருப்பி அடிக்க போறீங்க. மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்த வாழ்க்கைய நீக்கிட்டு அப்படியே ஏன் ஓடுற? உனக்குள்ள இருக்கிற திறமை, உனக்குள்ள இருக்கிற வீரம், உனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கைய புதைச்சிட்டு எங்கப்பா ஓடுற? திரும்பி பாரு. அறிவிலும் ஆற்றலிலும் உன்னை விட சிறியவர்கள். ஏன் பயந்து ஓடுற? உங்களுடைய திறமையை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்ட பயிற்சியில் வர குரு பகவான். குரு யோகம் கிடைக்க போதுங்க. அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். குரு யோகம் உங்களுக்கு கொடுக்கிறார். குரு உங்களுக்கு யோகமாக வருகிறார். அரசியல்ல உயர் பதவி கிடைக்க போகுது. யாருமே நீங்க பேசுறதை கேட்டிருக்க மாட்டாங்க. அரசியல்ல இனிமே கேட்பாங்க. வக்கீலா இருந்தீங்கன்னா நுணுக்கமா சட்டத்தில் ஜெயிப்பீங்க, கோர்ட்டில் ஜெயிப்பீங்க. உங்களை தேடி அத்தனை புகழும் செல்வமும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் வழக்கு சாதகமாக இருக்கும். வீடு கட்ட போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, பெரிய செலவு வைக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். அப்போ பெரிய செலவுலாம் எதுக்கு இவங்க பண்ணுவோம்? வீடு கட்டுறதுக்கு பண்ணுவோம், நிலம் வாங்குறதுக்கு பண்ணுவோம், செல்வத்தை சேர்க்கறதுக்கு, ஆடம்பர வாழ்க்கைக்கு, ஆபரண வாழ்க்கைக்கு, இதுக்கெல்லாம் தானே பணம் தேவைப்படும். அப்போ செலவு பண்ணால் தானே இதெல்லாம் கிடைக்கும். அந்த மிகப்பெரிய செலவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண போறீங்க. குருனாலே பிரம்மாண்டம். பிரம்மாண்டமான செல்வமும் உங்ககிட்ட வரப்போகுது.
பிரம்மாண்டமான செலவும் வரப்போகுது. ரொம்ப சந்தோஷப்படுங்க. எல்லா கஷ்டத்தையும் தூக்கி போட்டுட்டு இனிமே நம்ம காட்டில் நம்ம தான் ராஜா, நம்ம ஊர்ல நம்ம தான் கெத்து. இந்த ஒரு எண்ணம் மட்டும் வரட்டும். மன உறுதி வர வைக்க போகிறார். எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்க போகிறார். எல்லா கஷ்டங்களையும் தூக்கி போட்டுட்டு இதுக்கு மேல என்னையா கஷ்டம், என் காலம் வந்துருச்சு, என்னுடைய நேரம் வந்துருச்சு, எல்லாமே பார்த்துக்கலாம், இதுக்கு மேல படாத கஷ்டமா பட போறோம், இதுக்கு மேல இன்னொரு முறையா பிறக்க போறோம், இன்னொரு முறையா சாக போறோம், செத்து பிழைச்ச வேண்டானாங்க, யமனை பார்த்து சிரிச்ச வேண்டானாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. மிகப்பெரிய மனபாரம் இப்போ இறங்கி இருக்கணும் உங்களுக்கு. உண்மையிலேயே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்களுக்குள்ளார இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்களே, அடுத்தவங்களை பார்த்து ஏங்குறீங்களே, நோய் நொடிக்கெல்லாம் செலவுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறீங்களே, கடன் வாங்கி கடனால் ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சிருக்கீங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அந்த குரு பகவானுக்கே வேதனையாக இருந்திருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த குரு பகவான் மகர ராசி நண்பர்களுக்கு எங்கே இருந்து பலனை கொடுக்க போகிறார், எந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்தார். அங்கிருந்து கொஞ்சம் பல தடைகளை கொடுத்திருப்பார். ஏன்னா அவர் இருக்கிற இடம் கொஞ்சம் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் தடை வந்திருக்கும். தொழிலில் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் லாபத்தையோ அல்லது கொஞ்சம் பலனையோ அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெடியான அடித்தளம் போட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படின்னா ஒரு நல்ல நிறுவனத்தில் சம்பளம் அதிகமோ குறைவோ வேலையில் சேர்ந்திருக்கலாம். ஒரு தொழில் பெரிய லாபம் வருதோ நஷ்டம் வருதோ ஒரு தொழிலை உருவாக்கி இருப்பீங்க. அதாவது எந்த முயற்சி பண்ணாலும் அதில் கொஞ்சம் ஆரம்ப நிலையில தான் இருப்பீங்க. குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் சக்ஸஸ் ஆயிருந்திருக்காது. மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. 6ஆம் வீட்டில் வந்து அமருகிற இந்த குரு என்ன செய்வார் அப்படின்னா, வேலை, தொழில், அன்றாட வாழ்க்கை, பழக்க வழக்கம், சுய வளர்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றத்திற்கான முயற்சி, நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்க, ஆரோக்கியம், இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம். அதில் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுப்பார். அதில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவார். 6ஆம் இடம்ங்கிறது கடன் நோய் எதிரி. அந்த கடன் நோய் எதிரியால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை குறைப்பார். கடனை மட்டுப்படுத்துவார். அது இதுக்கு மேலே கடனை வாங்க மாட்டீங்க. கடனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியை செய்வீங்க. ஆரோக்கியம் மேம்படும். நோய் இருந்தது அப்படின்னா அந்த நோய்க்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த நோயை சரி செய்வீங்க. எதிரிகள் யாரெல்லாம் எதிராக செயல்படுறாங்களோ வலிமையான எதிரியாக நீங்கள் மாறுவீங்க. அவங்களே பயப்படுற அளவுக்கு அல்லது தானாக ஒதுங்குற அளவுக்கு. நம்ம மோதினோம்னா அதிக சேதாரம் ஏற்படும். பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்குது. பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்குது. அதனால் இவங்கள்ட்ட மோதக்கூடாது அப்படின்னு விலகிடுவாங்க. தொழிலையும் குடும்பத்திலையும் மிகப்பெரிய சவால்களை சந்தித்து வெற்றி அடையக்கூடியவர்கள். உங்கள் வெற்றியை பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அந்த பிரச்சனைகளை சந்தித்து தைரியமாக செயல்படுவீங்க. அந்த தைரியமே உங்களை வெற்றி அடைய வைக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் சரி, அதை ஜெயிக்க முடியாது, அதை கடக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பாக கடக்கலாம், சரி செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. பெரிய துன்பம்லாம் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. பெரிய பிரச்சனையெல்லாம் பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா மகர ராசி அப்படின்னாலே தெய்வ துணை, தெய்வத்தினுடைய அருள் இருக்கிற ஒரு ராசி. எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பாங்க. நம்ம வேலையை கரெக்டாக செய்வோம், நியாயப்படி தர்மப்படி செய்வோம், இறைவனிடம் ஒப்படைச்சிருவீங்க. எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவன் பார்த்துப்பான். நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்வோம் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடியவர்கள் நண்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால் 6ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால முக்கியமாக என்ன நடக்கும் அப்படின்னா, கெட்டவர்களுக்கு கூட உதவி செய்வீங்க. துரதிர்ஷ்டசாலிக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். துரோகம் செஞ்சவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை வரும். மன்னிச்சு உதவி பண்ணுவீங்க. அதுபோல் ஆடம்பர வாழ்க்கை வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, ஆசைப்படுவீங்க. உணவு நிறைய சாப்பிடணும், நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வரக்கூடிய காலகட்டம் இது. அது மட்டும் இல்லை, வேலையிலையும் தொழிலையும் ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும், ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும்.
சில சில சாதனைகள் இருக்குல்ல, சின்ன சின்ன சாதனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் பெருசாக பார்ப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்திலே நீங்கள் ஜெயிக்கும் போது பெரிய விஷயத்த முயற்சி பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, மகர ராசி அப்படின்னாலே அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற கொள்கையை கொண்டவர்கள் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். அத்தனைக்கும் நான் ஆசைப்படுவேன், எனக்கு கிடைச்சே ஆகணும், கிடைக்கிறதுக்கு எப்படி வேணாலும் போராடுவேன், என்ன வேணாலும் செய்வேன், நல்லா வேர்வை சிந்தி ராத்திரியும் பகலும் தூங்காமல் கூட கஷ்டப்படுவேன், ஆனால் இது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கொள்கையை கொண்டவர்கள் என் அன்பு மகர ராசி நண்பர்கள். உங்களுடைய வெறித்தனமான இந்த செயலுக்கு, வெறித்தனமான ஆசைக்கு சரியான தீனி போடக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களுக்காகவே வந்த கிரகம் மாதிரியே இருக்கும். இது வரைக்கும் என்ன வேலை, என்ன தொழில் அப்படின்னு முடிவெடுத்திருக்க மாட்டீங்க. ஆனால் ஏதோ செய்யணும்னு மட்டும் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆசைக்கும் முடிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அந்த ஆசையை சரி செய்யக்கூடிய அல்லது குறிக்கோளை அடையக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் எது கடைசி வரைக்கும் உதவும், எந்த தொழில், எந்த வேலை, எப்படி சம்பாதிக்கலாம், இதெல்லாம் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதில் லாபத்தையும் வெற்றியையும் புகழையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களை மாதிரி யாராலையும் சிந்திக்கவே முடியாது, அதே போல் உங்களை மாதிரி யாராலையும் குழம்பவும் முடியாது. குழம்பியே சோர்ந்து போயிடுவீங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் 2 ஐடியா வரும். அப்போ இதுவா அதுவாங்கிற குழப்பம் வரும். அதுபோல் புகழ்ச்சிக்கும் அன்புக்கும் அடிமையானவர்கள் நிறைய பேர் ஏமாத்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதனாலே ஏமாந்தவங்க நீங்கள் பல வருஷங்களாக நம்பி துரோகத்தை அனுபவித்தவர்கள். ஆனால் இப்போ தெளிவாயிடுவீங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. யாரு மேலேயும் முரட்டுத்தனமான ஒரு அன்பையோ காட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையோ வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலையை வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலை வடிப்பாளர் என்ன செய்வார், அந்த கல்லை பார்க்கறதுக்கு கண்ணாபின்னான்னு இருக்கும், ஒரு வடிவமாகவே இருக்காது, அடித்து உடச்சிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணாபின்னான்னு இருக்கும். ஆனால் அதை செதுக்கி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும், அழகோ அழகு. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையும். இது வரைக்கும் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் செதுக்கப்பட்டு கொண்டு இருந்தீர்கள். அத்தனை அடி, அத்தனை அவமானம், அத்தனை அசிங்கம், அத்தனை ஏளனம் ஊரில் ஒருத்தனும் வச்சிருக்க மாட்டான். இன்னைக்கு உங்களை கேட்காம ஒரு காரியம் நடக்காது, உங்களை கேட்காம ஒரு செயல் ஊரில் நடக்காது, அல்லது குடும்பத்திலேயோ உறவுகள்லேயோ நீங்கள் இன்றி எதுவுமே இங்கே செயல்படாதுங்கிற மாதிரி ஆயிருக்கும். இது உங்கள் நேரம். அதுவும் இந்த 6ஆம் வீட்டில் குரு இருக்கிறது உங்களை எதிர்த்தவங்களுக்கும், உங்களை தாக்கினவங்களுக்கும், உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கும், உங்களை அலட்சியப்படுத்தினவங்களுக்கும் சரியாக பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு வந்து அமர்ந்திருக்கிறது. மற்றவங்களுக்கு நிறைய உதவ முயற்சி பண்ணுவீங்க. ஒரு பெருந்தன்மையான வாழ்க்கை. சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்க மாட்டீங்க, சில்லறத்தனமாக நடந்துக்க மாட்டீங்க. எதையுமே உயர்வாக நினைப்பீங்க. எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண் அப்படிங்கிறது மாதிரி உயர்வாகவே நினைப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை, சச்சரவு, டென்ஷன் இதெல்லாம் இருக்காது. இனிமே ஒரு அனுபவசாலியாக உங்களை பக்குவப்படுத்தி இருக்கும் இந்த காலம், இந்த பிரபஞ்சம். அப்போ அதையெல்லாம் செயல்படுத்த வைக்க வந்திருக்கிறார் இந்த குரு பகவான். திக்கற்று போய் என்ன செய்யணும் வாழ்க்கையிலன்னு திகைத்து போய் அல்லது சோர்ந்து போயிருந்த என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு தெய்வமாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு தூக்கிவிடக்கூடிய அமைப்பில் வந்திருக்கிறார் இந்த குரு பகவான். சும்மா வரல, வரும்போதே மூட்டை மூட்டையா செல்வங்களை கொண்டு வந்திருக்கிறார். தெற்கு முக்காட போறீங்க, கோடியில புரள போறீங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் விடக்கூடாது. இந்த குரு பகவானின் மேல் சத்தியமா இல்லை. அடுத்தது பார்வை பலன் சொல்றேன், அதிலே நீங்க புரிஞ்சுப்பீங்க. சொர்க்கத்தையே அனுபவிக்க போறீங்க இந்த வருஷத்துல அப்படின்னா அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டியதில்லை. ஆக வேண்டிய வேலையை ஆரம்பிங்க, பார்க்க வேண்டிய வேலையை பார்க்க ஆரம்பிங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது, எல்லாமே உங்களுக்கு முடியும். உங்களை தடுக்கிறதுக்கு இனிமேல் யாரும் ஆள் இல்லை. நீங்கள் எப்போ எதை முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அது சக்ஸஸில் முடிய போகுது. இது ஒன்று தானே வேணும், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் முடிவு வெற்றியாக இருக்குமா, அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும்ல. இறைவன் எழுதி கொடுத்து விட்டார், நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் தொடங்கினதெல்லாம் வெற்றியில் முடியும். அப்புறம் என்ன கவலை? முயற்சி பண்ணுங்க, நிதானமாக சிந்திச்சு உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி. இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். எல்லாருமே நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி, நம்ம நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பெருசாக ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும். எடுத்த உடனே பெருசாக ஆசைப்பட்டுட்டோம், பெருசாக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னா தோல்வி தான். அப்போ எந்த லெவலில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த பெரிய லெவலுக்கு போய் சேரலாம்.
அப்படிங்கிற ஞானம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் கிடைச்சிரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் நீங்களும் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லா பணமும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஊரில் இருக்கிற எல்லா செல்வமும் உங்கள்கிட்ட தான். ஊரில் இருக்கிற எல்லா சொத்தும் உங்ககிட்ட தான். அதே நேரத்தில் கொஞ்சம் குரு தனித்து இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். இது கொஞ்சம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா, நாங்களாம் சந்திக்காத பிரச்சனையா? அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதர சகோதரிகள் வழியில் பிரச்சனை வரும், உறவினர்கள் வழியில் பிரச்சனைகள் வரும், பகை உருவாக காரணமாக இருக்கும். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா, அந்த பிரச்சனையெல்லாம் முத்தி போய் கோர்ட்டு கேஸு அப்படின்னு வரும். உதவி செஞ்ச உங்களால் அனுபவிச்ச சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். உடன்பிறப்புகளே நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். கூட இருக்கிற நண்பர்கள்லாம் துரோகிகளாக மாறுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத நீங்களே பார்ப்பீங்க. விலகிற அத்தனை நண்பர்களும் உறவினர்களும் துரோகிகளாகத்தான் இருப்பார்கள், கெட்டவர்களாக இருப்பார்கள். அத்தனை பேரையும் ஒதுக்கி வைக்க போகிறார் இந்த குரு பகவான். இந்த காலம் உங்களுக்கு புரிய வைக்க போகுது, யார் நல்லவன் யார் கெட்டவர், யார் உங்க வாழ்க்கையில உங்களை முன்னேற்றத்துக்காக இருக்காங்க, யார் உங்களை இறக்கத்துக்காக இருக்காங்க, அதை புரிய வைக்க போகிறார். மனிதர்களை புரிந்து கொள்ளும் காலம் இது. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லைங்க. கூட பிறந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் உங்க நிலைமையை பார்த்து ரொம்ப அலட்சியப்படுத்த போறாங்க. ஏன்னா உங்க சூழ்நிலை அப்படி, எல்லாத்துலயும் தோல்வி, ஒரு கௌரவமான வாழ்க்கை இல்லை. இன்னும் சொல்ல போனா சில பேர் விலகிட்டே இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அப்ப ஒரே வழி, உங்களுக்கான பாதையை இந்த காலகட்டத்தில் நீங்க வகுத்துக்குங்க. குரு பகவான் அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறார். அவரு வந்தா மட்டும் போதாது, உங்களுடைய ஈடுபாடும் இருக்கணும், தன்னம்பிக்கையும் இருக்கணும். முதல்ல இதை நம்பணும். நம்ம வாழ்க்கை ஏனோ தானோ, நம்ம பாட்டு எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அவுத்து விட்ட மிருகங்கள் நம்ம இல்லை. நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு, எல்லாமே ஒரு டிசைனிங், அதுக்குள்ளாரதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நமக்கான பாதையை உருவாக்கிக்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் உண்டு. அந்த சிந்தனையை கடவுள் கொடுத்திருக்காரு. இவங்கெல்லாம் ஜெயிக்கணும், இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி, நமக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்கி, நமக்குன்னு ஒரு பயணத்தை ஏற்படுத்தி ஜெயிச்சிடணும். ஜெயிச்சிடுங்க. தனக்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு தலைவன், தனக்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பயணம். தனக்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு தலைவன், தனக்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பயணம். உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. பணம் இருந்தால் மட்டும்தான் தாய் தந்தை தம்பி தங்கை எல்லாமே நம்ம உயிரை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்மளை பற்றி கவலைப்படுவாங்க. நம்ம கூட பிறந்தவங்களே எப்படின்னா, உறவுகள் நண்பர்கள்லாம் என்ன சொல்லணும், ரொம்ப சின்ன அறிவுங்க, ரொம்ப சின்ன சில்லறத்தனங்க இதெல்லாம். அதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் முதல்ல பணம் தான். இந்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளை உதைச்சவங்க நம்ம காலடியில் வந்து விழுவாங்க. இந்த பணம் இருந்தால் போதும், எல்லாத்தையும் வாங்கிடலாம். முன்னாடி பெரிய டைலாக்லாம் சொல்லுவாங்க, பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது, நிம்மதியை வாங்க முடியுமா அப்படின்னு. பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வாங்கலாம், அதுதான் உண்மை. அதை மறைச்சிக்கிட்டு தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஒரு அன்பாக இருந்தாலும், ஆடம்பரமாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும் முதல்ல பணம் நமக்கு தேவை. இல்லைன்னா ஏமாத்துற கூட்டமும் ஏமாறுற கூட்டமும் இங்கே அதிகம். நம்ம சொந்த பந்தங்களே நம்மளை ஏமாற்றுவாங்க. அது மட்டும் இல்லை, குரு புத்திக்காரகன். இப்பதான் மூளையில சம்மட்டி அடிப்பார். புரிஞ்சிக்க, இந்த மனிதர்களை புரிஞ்சிக்க. ரொம்ப சின்ன மனிதர்கள், புத்தியெல்லாம் பெருசா இல்லை, எல்லாம் பண ஆசை பிடிச்சவங்க, பண வெறி பிடிச்சவங்க. பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்போ பணத்தை சம்பாரிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க, ஒரு அடியில் உயிருங்கிற இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? காட்டில் காலையில் கண் முழிக்கிற புலி இன்னைக்கு ஒரு மானை கொல்லணும் அப்படின்னு தான் ஏந்திரிக்கும். கண் முழிக்கிற மான் இன்னைக்கு ஒரு புலிகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு தான் ஏந்திருக்கும். எங்கேயாவது பார்த்துருச்சு அப்படின்னா புலி துரத்தும், மான் தப்பிக்க ஓடும், புலி துரத்தும், மான் தப்பிக்க ஓடும். ஓடும் ஓடும் ஓடும், ரெண்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பசிக்காக ஓடும், இன்னொன்று உயிருக்காக ஓடும். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன வித்தியாசம் இருக்கும் ரெண்டுக்கும்? ஒரு அடி வித்தியாசம் தான் இருக்கும். ஒரு அடி முன்னே போனாதான் மானால உயிர் பிழைக்க முடியும். மான் போராடுற போராட்டம் இருக்குல்ல, வாழ்வா சாவா போராட்டம், அந்த போராட்டம் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தில் ஒரு அடி நம்ம பின்தங்கிட்டோம் அப்படின்னா இந்த கொடிய உலகம் இருக்குல்ல, நம்மளெல்லாம் அடித்து சாப்பிட்றோம்.
அப்படி துவச்சி தொங்க போட்டுரும், சாக்கடையில் தூக்கறிஞ்சிரும். அந்த மானுக்கு இருக்கிற அந்த வேட்கை இருக்குல்ல, உயிர் பிழைக்கணும்னு ஓடுற அந்த நிமிடம் இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையும் அப்படி இருந்தாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும். அந்த வாழ்வா சாவா போராட்டம் நம்மள்ட்ட இருக்கணும். வெற்றியா தோல்வியா, இதுதான் நம்மளை இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு காட்டுறது. ஜெயிச்சிட்டோம்னா உலகம் கொண்டாடும், தோத்துட்டோம்னா சாப்பிட்ற சாப்பாடு கூட நிம்மதியா வயிற்றுல இறங்காது. நம்ம குடும்பமே நம்மளை அலட்சியப்படுத்தும், அவமானப்படுத்தும். அதனால ஜெயிச்சிடணும். அதனால மான் எப்படி உயிர் பிழைக்கிறதுக்காக ஒரு அடி முன்னே ஓடுதோ, நீங்க ஒரு அடி முன்னே முயற்சி பண்றீங்க. உங்க பிரச்சனைகளுக்கு, உங்க துன்பங்களுக்கு, உங்க தோல்விகளுக்கு அதை யோசிக்காம அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு அடி தாண்டி போயிட்டு இருக்கீங்க, ஓடிக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் அப்படின்னா, உங்களை 10 அடி தள்ளி வைக்கும், 100 அடி தள்ளி வச்சு அசுவாசப்படுத்தும் இந்த குரு பகவான். அப்படி ஒரு அற்புதமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த அமர்ந்த இடம் 6ஆம் வீடு நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து செய்யும். அப்படின்னா இந்த பார்வை முழு நல்ல பலனை கொடுக்கும். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு பார்வை இருந்தா சகல நன்மைகளும், சகல செல்வங்களும், சகல நல்லதும் நடக்கும். இது ஜோதிட விதி. குரு அருள் இருந்தா திருவருள் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக நியதி. அந்த வகையில குருவினுடைய பார்வை மிக பலம் மிக்க பார்வை, முக்கியமானது. நம்ம ஜோதிடத்துல மிக முக்கியமானது குரு பார்வை. குரு பார்வைப்பட்டா எல்லாமே நல்லதா மாறும். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது நல்லதோ அதுவாக மாறும். குருவின் பார்வைப்படுற இடம். அப்ப எந்தெந்த இடத்தை பார்க்குது குரு அப்படின்னா, 5ஆம் பார்வையாக உங்களது 10ஆம் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான். எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இல்ல உண்மையா? இந்த 7.5 சனியில பட்ட அவமானம், அசிங்கம், கோர்ட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, இல்லம்பீங்களா? ஊரை விட்டு ஓடியாவது பிழைக்கக்கூடிய காலகட்டமாவது வந்திருக்கும், இல்லம்பீங்களா? அவமானப்பட்டிருப்பீங்க, இல்லம்பீங்களா? எல்லா சொத்தையும் விற்று எல்லா கடனையும் வாங்கி இப்படி குவிச்சிருப்பீங்க, இல்லம்பீங்களா? ஆனால் அதற்கெல்லாம் மருந்தாக, பதிலடியாக தலை நிமிர்ந்து நடக்க வைக்க உங்களை 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறாரு. இந்த ஒன்று போதும், சொல்லி அடிக்கும். ஏன்னா குரு 10ஆம் வீட்டை பார்த்தாலே தொழில் வேலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இருக்குல்ல, சிறப்பாக இருக்கும். அப்படியே அந்த தொழிலால் உங்களுக்கு செல்வம் சேரும், லாபம் பயங்கரமாக இருக்கும். வேலை, அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும், உங்களுக்கு புகழ் வந்து சேர்க்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையை இந்த வேலையாலையும் தொழிலாலையும் மாறும். நிறைய முதலீடு போடுவீங்க, நிறைய திறமைகள் வெளிப்படும், வெற்றியையும் புகழையும் அடையக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. நம்ம வாழ்க்கைக்கு எதுங்க முக்கியம்? பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் எதால சரியாகும்? தொழிலால. அந்த தொழில் வீட்டையே குரு பகவான் பார்த்தா அப்ப எல்லாமே சரியா ஆயிடும் தானே. கடன் பிரச்சனை முடிஞ்சுதா? தொழில்ல நஷ்டம் முடிஞ்சுதா? தொழிலை பெருசாக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களே, டைம் வந்துருச்சா? தொழிலை வளர்க்கணும், நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு போகணும் ஆசைப்பட்டிருப்பீங்களே, பண்ணியாச்சா? டைம் வந்துருச்சா? அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறதுக்கு பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு. சனிதான் உங்களது அதிபதி. அவர் உழைப்புக்கு அதிபதி. உங்களை உழைக்க வச்சே முன்னேற்றக்கூடியவர். உழைப்பை வலிமையா நம்புவீங்க. இந்த உலகத்துல உழைச்சா போதும் முன்னேறலாங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்கள் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். தயங்கவே மாட்டீங்க. அப்ப அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இது வரைக்கும் கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடைக்காது, இப்பதான் கிடைக்குது. இந்த குருவின் பார்வையினால நீங்க உழைக்கிற உழைப்புக்கும் படுற கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம். உங்க தொழில், வேலை அல்லது எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் சரி, இந்த உலகத்துல லட்சக்கணக்கான தொழில் இருக்கும், துறை இருக்கும். அத்தனை துறையிலையும் எந்த துறையில நீங்க இருந்தாலும் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி, உங்கள் இடத்துக்கு ஏற்றது மாதிரி, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றது மாதிரி எந்த தொழிலில் இருந்தாலும் அது சிறப்பா இருக்க போகுது. சிறப்பா இல்ல, சிறப்பா. புரியுதுங்களா? நார்மலா சொல்லக்கூடாது, அழுத்தி சொல்றேன். சிறப்பாக இருக்க போகுது, மிகச்சிறப்பா இருக்க போகுது. பயன்படுத்திக்கங்க. கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். 10ஆம் வீட்டை குரு பார்க்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அதிசயம் இந்த குரு பார்வை கிடைக்க தொழில இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். தொழிலுக்கு எந்த ஒரு தடையா இருந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. எந்த ஒரு தோல்வி வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. பிரச்சனை வந்தாலும் விட்டுறாதீங்க. அதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த வருஷத்துல மிகப்பெரிய வெற்றியை உங்களால பார்க்க முடியும். அடுத்தது 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் வீடு எந்த வீடு? விரயஸ்தானம். நிம்மதியா தூங்கக்கூடிய இடம், ஞானம் கிடைக்கக்கூடிய இடம். நிறைய அனுபவத்துல என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அந்த இடத்தை சொல்லக்கூடிய இடம். தெய்வீக நம்பிக்கை, தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. தெய்வத்தினுடைய அருள் கிடைச்சாலே எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும், எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். நமக்குள்ளாரே ஒரு
சந்தோஷம், நிம்மதி. எப்படி தெரியுமா? ஒரு விஷயம், இது உண்மையா பொய்யான்னு நிரூபிக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். இதை வேணா முயற்சி பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய டென்ஷனில் இருப்பீங்க, பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க, அல்லது பெரிய மனக்கவலையில் இருப்பீங்க, வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோவிலுக்கோ அல்லது முருகன் கோவிலுக்கோ அல்லது அம்மன் கோவிலுக்கோ போயிடுங்க. அந்த கோவிலில் கருவறைக்கு முன்னாடி அமருங்க. ஒரு 10 நிமிஷம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் மறங்க, எல்லாரையும் மறங்க. என்னை படைச்சது எதுக்கு? என்னை இதுக்கு தான் படைச்சியா? நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியலையா? நான் இன்னும் என்னென்னலாம் செய்யணும்? நீ இருக்கங்கிற தைரியத்தில் தானே நான் இதெல்லாம் செஞ்சேன். இந்த இடத்துல வாக்கப்பட்டேன், அல்லது இந்த இடத்துல பொண்ணு கட்டினேன், அல்லது இந்த தொழில் செஞ்சேன், இந்த வேலை செஞ்சேன். திடீர்னு இந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டியே, திடீர்னு இந்த நோய் கொண்டு வந்துட்டியே, இந்த விபத்தை உருவாக்கிட்டியே, இந்த கடன் பிரச்சனையை கொண்டு வந்துட்டியே, இந்த பிரச்சனையை குடும்பத்தில், வேலையில், தொழிலில் கொண்டு வந்துட்டியே, என்னை ஏமாத்திட்டாங்களே. இப்படி நீங்கள் எதில் உங்கள் பிரச்சனையை கஷ்டமாக நினைக்கிறீங்களோ அதை நினச்சி ஒரு 10 நிமிஷம் நீ பாரு. நீ இருந்தால் போதும், உனக்கு எல்லாமே தெரியும். உங்களுடைய மனக்குமரலை கொட்டிட்டு, இது வரைக்கும் என்னை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படியும் சொல்லிட்டு அந்த கோவிலை விட்டு வெளியில் வாங்கலாம். உங்கள் மனசு எவ்வளவு அமைதியாகும், எவ்வளவு சந்தோஷமாகும், எப்படி ஒரு ஞானம் பிறக்கும், எப்படி ஒரு தன்னம்பிக்கை வரும். இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கே ஒரு பிரச்சனைக்கே இப்படி ஒரு தீர்வு கிடைக்குது, இப்படி ஒரு மனசு அமைதியாகுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல பெரிய பிரச்சனைலாம் இருக்கும். அதையெல்லாம் இது போல சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த இடத்துக்கு உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு, சந்தோஷப்படுத்துறதுக்கு, உலக ஞானம் கிடைக்கிறதுக்கு, பிரச்சனை எல்லாமே பிரச்சனை இல்லை, அது எல்லாமே ஒரு நார்மல். அதாவது பசி வருதுல்ல, வாழ்க்கையில் பசி வந்தால் என்ன செய்கிறோம்? ஐயோ பசி வருதுன்னு கவலைப்படுறோமா? உடனே அதற்கான சொல்யூஷன் என்ன? சாப்பிட்டா பசி போயிடும். ஒரு இடத்துல காயம்படுதுன்னு அழுதுட்டு இருக்கோமா? அதுக்கான சொல்யூஷன் தலையை வலிக்குதுன்னு அழுகுறோமா? அதுக்கு ஒரு மாத்திரை. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இந்த உலகத்தில், இந்த பூமியில் இருக்குல்ல, இறைவன் கொடுத்துருக்கான்ல. ஏன் நமக்கு பிரச்சனைன்னா மட்டும் ஏன் பயப்படுறோம்? ஏன் ரொம்ப பெருசுன்னா? அதுக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க. வீடுன்னா வாசப்படி கண்டிப்பாக இருக்கும். வாசப்படி இல்லாத வீடு இருக்கா? அப்போ பிரச்சனைனா அது சரியாகிறது ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும். இந்த புரிதல் இருந்துட்டா நீங்கள் ஞானி. அந்த ஞானம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அத்தனை பிரச்சனைகளையும், அத்தனை தோஷங்களையும், அத்தனை துன்பங்களையும் போக்கும். ஆனால் அதே நேரத்தில் எதுக்குமே கவலைப்படாமல், எதுக்குமே வருத்தப்படாமல், கெடுதலும் பண்ணிட்டு, கெட்டதையும் பண்ணிட்டு, அடுத்தவங்க வயிற்றுலையும் அடிச்சுட்டு, துரோகமும் பண்ணிட்டு, குடும்பத்தையும் கெடுத்துட்டு, யாரையும் மதிக்காமல், குடும்பத்தில் ஒரு கெட்டவர்களாக இருந்துட்டு அடுத்து நல்லது நடக்கும் அப்படின்னா சாமி சத்தியமாக சொல்கிறேன், நல்லது நடக்காது. அது நம்ம வாயில் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இது எல்லாத்துலேயும் நீங்கள் மாற்றி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அல்லது உங்களை மாற்றாமல் இருந்துக்கிட்டீங்க. ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லவர்கள் இல்லை, எல்லாருமே கெட்டவங்களும் இல்லை. அதுபோல் எல்லாருக்குள்ளேயும் நல்லது இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் கெட்டதும் இருக்குது. அதனால் எல்லாருமே பார்த்துட்டு நல்லதே நடக்கணும்னு நினச்சிடக்கூடாதுல்ல. நல்லவங்களும் நல்லது நடக்கணும் நினைக்கலாம், ஆனால் கெட்டவங்களும் பார்த்துட்டு நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டா அப்போ அதற்கேற்ற பரிகாரம் செய்யணும்ல. அடுத்தவங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த கஷ்டத்தை நம்மளும் அனுபவிக்கணும். அதுதான் பரிகாரம். எந்த அளவுக்கு துன்பப்படுத்தணுமோ அந்த துன்பத்தை நம்மளும் அனுபவிக்கணும் பரிகாரமாக. பரிகாரம்னா இதுதான் பரிகாரங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு நான் சொன்னது எல்லாம் நடக்கும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். ஆனால் தானாக கிடைக்காது. அடிக்கு அடி, உதைக்கு உத, பல்லுக்கு பல் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது, தெரியுங்களா? உங்களை யாராவது கஷ்டப்படுத்தியிருந்தாங்க, யாராவது உங்களை துன்பப்படுத்தியிருந்தாங்க, வயிற்றில் அடிச்சிருந்தாங்க, அல்லது துரோகம் பண்ணியிருந்தாங்க, நஷ்டப்படுத்தியிருந்தாங்க, உங்களை கெடுத்து அவங்க முன்னேறினாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பரிகாரம் செஞ்சு அல்லது அந்த துன்பத்தை நீங்களும் அனுபவித்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த புரிதல் இருக்கணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சரி. இதை சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை. நாம் செய்கிற செயலுக்கு ஏற்றது மாதிரியான பலன்தான் அத்தனை பிரபஞ்சமும், பிரபஞ்ச சக்திகளும், இந்த 9 கிரகங்களும் கொடுக்கும். அதை மீறி எப்பொழுதுமே நம்ம கெட்டதே நினச்சிக்கிட்டு இருப்போம், கெட்டதே செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லா தான் நடக்கணும். இல்லைன்னா அந்த ஜோசியக்காரன் சொல்லிட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரியல, பொய்யாவே சொல்கிறான். இப்படி சொன்னால் என்ன அர்த்தங்க? அதாவது ஜோசியங்கிறது நாம் சொல்கிற கதை இல்லை, எழுதப்பட்ட விதி, அவ்வளோதான். முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள் கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலாவை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நாமளாக சொல்கிறது ஒரு துளி கூட இல்லை, இதில் ஒரு விஷயம் கூட இல்லை, எல்லாமே ஜோதிட விதிகள். சரிங்க,
குரு பகவான் எங்களை தூக்கி விடுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு, நல்லதே செய்ய போறாரு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா கெட்டதே செய்ய மாட்டாரா? எங்க வாழ்க்கை உண்மையாவே இதுக்கு மேல நல்லதாவே போகுமா அப்படின்னா, புத்திர பாக்கியத்தை, செல்வத்தை, கௌரவத்தை, மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இது 100க்கு 100 உண்மை. ஆனாலும் எல்லா ராசிக்கும் இந்த யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னா, இங்கதான் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நிச்சயமா எல்லா ராசிக்காரர்களுக்கும் யோகத்தை கொடுக்க மாட்டார். அதுபோல யோகத்தை மட்டுமே அள்ளி கொடுக்க மாட்டார். அங்கேயும் சோதனை காலம், சோதனை கட்டம்னு ஒன்று இருக்கு. சில விஷயங்கள்ல நல்லது செய்யற குரு பகவான் சில விஷயங்கள்ல எச்சரிக்கை முதல்ல கொடுப்பார். அந்த எச்சரிக்கை அலட்சியப்படுத்தினீங்க அப்படின்னா துன்பத்தை கொடுப்பார். அதையும் நீங்க கவனிக்காம கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய துயரத்தை கொடுப்பார். அப்ப எதெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இந்த குரு பயிற்சினால அப்படின்னா, ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு புலிப்பாணி சித்தர். ஜென்மராமர் வனத்திலே சீதையை விடுத்ததும், தீதிலொரு 3 வாலி பட்டமிழந்து போம்படியானதும், ஈசனொரு 10 தலையோட்டினின் இறந்துண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம்படி போனதும், சத்திய மாமுனி 6 இருகாலிலே தலை பூண்டதும், வன்மையுற்றுட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா குருசாரி மாமனை வாழ்விலாதுரு மென்பவே அப்படிங்கிற அந்த பாட்டை பாடி சொல்லியிருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி நடந்தா எவ்வளவு பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காரு. அதனால ராமர் வனவாசம் போனதும், வாலி பட்டம் இழந்து போனதும், ஈசன் தலையோட்ட வச்சு பிச்சை எடுத்ததும் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சினால தான் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய கடவுளாக வாழ்ந்த இவர்களுக்கே இவ்வளவு பிரச்சனைய குரு பகவான் கொடுத்தார் அப்படின்னா நாமெல்லாம் எங்குத்தி மூளை. அப்ப நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் தடம் மாறினாலும் தடுமாறினாலும் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அதனால இந்த புலிப்பாணி சித்தர் சொல்றது மாதிரி குரு பகவான் நல்லதையும் செய்வார், கெட்டதுக்கும் துணை போவார், அல்லது கெட்டது நடந்தா மறைஞ்சுப்பார், நல்லது மட்டுமே நடக்கும்னு நினைச்சிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் என் அன்பு மகர ராசி நண்பர்கள் நிறைய பேரை நம்பி பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்க அதிக வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு பெரிய கடன் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா விரயம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கில் கடனாளி ஆவது உறுதி, அல்லது கோடி கணக்குன்னு கூட சொல்லலாம் உங்கள் சக்திக்கு ஏற்றது மாதிரி. ஆனால் இங்கே புத்திசாலித்தனமாக அந்த கடனை எங்கே போடுறீங்க, அந்த செலவை எங்கே செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களது புத்திசாலித்தனம். ஒரு நிலத்தில், ஒரு நகையில், ஒரு சேமிப்பில் இப்படி செலவு பண்ணி புழைச்சிக்கிங்க, தப்பிச்சிங்க. ஆனால் அதே நேரத்தில் அதிகபட்சம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன், ஜாதகத்தை வச்சு தான் சில விஷயங்களை சொல்லலாம். ஆனால் பொதுவாகவே எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும், நகையாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும் உங்கள் பேரில் இருக்கிறது நல்லதில்லை. அது பல பிரச்சனைகளை கொடுக்கும், நிறைய இழப்புகளை சந்திப்பீங்க. அதனால் உங்களது துணை பேர்லையோ மகன்கள் மகள்கள் பேர்லையோ எந்த ஒரு சொத்தையும் வச்சுக்கிறது வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தியாகியாக இருங்க, அவ்வளோதான். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிற தியாகத்தோட எந்த சொத்து சேர்த்தாலும் துணைக்கிட்ட துணை பேரில் எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, அனுபவத்தில் சொல்கிறேன். அதுபோல் தீய சக்திகள், அதிக ஆசை ஏற்படும்ல, அதிக ஆசை ஏற்பட்டால் என்ன, குறுக்கு வழியில் மனம் போகிறதுக்கு ஐடியா வரும். அதனால் குறுக்கு வழியில் போகிறீங்க அப்படின்னா பல சங்கடங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. பல ரகசிய உறவுகள் ஏற்படும், கள்ள உறவு ஏற்படும். இதெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறோம். கள்ள உறவை நோக்கி கணவன் மனைவி அல்லது ரகசிய உறவு 100% உண்டு அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோலாம் வரப்போகுது, பாருங்கள். இப்போ குரு பகவானின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஒழுக்கமானவர்களாக உங்கள் கௌரவத்துக்கு ஏற்றது மாதிரி வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, முதல் விஷயம். அடுத்தது, குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, ரகசியமா இருந்தாலும் சரி, வெளியில சொல்லாதீங்க. அதுபோல அடுத்த குடும்பத்து விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அப்புறம் நல்லா கஷ்டப்படணும், உழைக்கணும் அப்படின்னு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. என்னதான் உழைச்சாலும் கொஞ்சம் சாப்பிடுங்க, ஓய்வு எடுத்து நல்லா தூங்குங்க. தூக்கம் கெடுற நிலை உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு. ரொம்ப மனக்குழப்பங்கள் நிறைய இடத்துல வரும். ஏன்னா முடிவு பண்ணியிருப்பீங்க, எப்படியோ ஜெயிக்கணும், எப்படியோ அந்த பிரச்சனையை தீர்க்கணும், எப்படியோ கடன் அடைக்கணும், எப்படியோ இந்த தொழிலை முன்னேறணும், எப்படியோ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், எப்படியோ சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பல குழப்பத்துக்கு இடையில உங்களது பயணம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் ஆன்மீக நாட்டம் மிக மிக முக்கியமானது. தியானம், யோகா பயிற்சியில் ஈடுபடுங்க. இந்த குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு தப்பு நடக்கும், அடுத்த தப்பு நடக்கும், அது நடந்துக்கிட்டே இருக்கும். தெளிவான மனநிலை தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். மனசை எப்போதுமே புத்துணர்ச்சியோட வச்சுக்கோங்க. குழப்பம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க, அலட்சியமா இருக்காதீங்க. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க. முக்கியமா அடுத்த உத்தியோகத்துல நிறைய விமர்சனங்கள் வரும். ஏன்னா உங்களது வேலை, உங்களது தொழிலுக்கான இடம்
யாருக்கோ தேவைப்படும். அந்த இடத்த பிடிக்கிறதுக்கும் அந்த வேலையை பிடிக்கிறதுக்கும் நிறைய சூதுவாதுக்கள் செய்வாங்க. அவங்க விரிச்ச வலையில நீங்க விழுந்துடாதீங்க. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் உங்க வேலையை நீங்க சரியா செய்யறதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க தோத்துருவாங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு ஆதங்கப்படுறதை விடுங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் நன்மை உண்டு, அதற்கான ஊதியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இது. நிறைய தடைகள் வரும், சிரமங்கள் வரும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம உங்கள் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய வேலையா இருக்கணும். கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடிய காலகட்டம் இது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கடன் வாங்கி கொடுக்காதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. இந்த காலகட்டத்தில் முக்கியமா யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்காதீங்க. மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டக்கூடிய வாய்ப்பு. கோர்ட்டு, ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களது கனவு உடைபடும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது பெரியவர்களை, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களை அல்லது உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களை பக்கத்தில் வச்சுங்க, அறிவுரையை கேளுங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடங்க, மதியுங்க. கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா பதவிகள் நிறைய வரும். அதிகாரிகள்கிட்ட வார்த்தை போர் நடக்கும். கண்டிப்பா பாருங்களேன், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப நீங்க நினைக்கணும், இல்ல இதெல்லாமே குரு பகவானுடைய திருவிளையாடல், கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம், கொஞ்சம் தாழ்ந்து போவோம், கொஞ்சம் அமைதியா போவோம். இந்த சூழ்நிலையில இந்த வேலை, இந்த தொழில், இந்த மரியாதை அல்லது இந்த அமைதி நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்ட ஒம்பிழுத்து வேலையை விட்டு போய் குடும்பத்தில் பிரச்சனையை சந்திச்சு, அவமானத்தை சந்திச்சு, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக போயிடுவோம். ரொம்ப எச்சரிக்கையாக இது மாதிரி இருக்கணும். கவர்மெண்ட் டாக்குமெண்ட் கோப்புகள்லாம் அலட்சியப்படுத்தாதீங்க, கரெக்டா இருங்க. வீண் பழி சுமத்தக்கூடிய காலகட்டம் உங்க மேல. அதனால எந்த ஆணாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, கவனமா இருங்க. அவமானம் ஆண்களாலேயோ அல்லது பெண்களாலேயோ வந்து சேரக்கூடிய காலகட்டம். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொன்னாரு, நான் அலட்சியமா இருந்துட்டேன், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதுபோல யாருக்கும் எதுவுமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் தெரியும், நாம தப்பு பண்ணோம், நமக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்துல யாருக்குமே தெரியலனாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஏதாவது ஒரு நேரத்துல நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுரும். இந்த மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. யாருக்கிட்டையும் அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. முக்கியமா பகை வீட்டுல குரு பகவான் இருக்கிறார். என்ன பண்ணுவாருங்க, பல பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இருங்க. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும் அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு தெரியும். அடிக்கிற அடியில எல்லா பிரச்சனையும் போயிட்டே இருக்கணும். ஒண்ணு அடிச்சு பிரச்சனை தீருங்க, இல்ல அமைதியா இருந்து பிரச்சனை தீருங்க. எவ்வளவு அடிச்சாலும் அமைதியா இருங்க. கொடுக்கிற நேரம் வரும், அன்னைக்கு கொடுப்போம். அதனால இந்த பயிற்சியில இந்த விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது கடைசியா நம்ம வரக்கூடிய விஷயம், எப்பொழுதுமே பரிகாரத்தை சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில பரிகாரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஏதோ யாரோ செஞ்ச தவறுகளுக்காக நாம கர்ம வினைப்படி அனுபவிச்சுட்டு இருப்போம். நம்முடைய கர்மா தீரணும் அப்படின்னா பரிகாரங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல இறைவனுடைய அருள் இருந்ததுன்னா எதையுமே சமாளிக்கலாம். அடிக்கடி கோவிலுக்கு போறத ஒரு பழக்கமாவே வச்சுக்கங்க. இனிமே இறைவனுடைய அருள் 10 ஆளுக்கு சமம். நீங்க எதையுமே சமாளிக்கக்கூடிய வலிமையை பெறுவீங்க. குறிப்பா சிவாலயத்துக்கு போங்க. சிவாலயத்துக்கு போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்க. தேனை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். அதுபோல திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் கோவிலுக்கு போய் தீபம் ஏத்துங்க. சனி பகவான் கோவிலுக்கு தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா என்ன தீபம்? நெய் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா பல சங்கடங்களை சனி பகவானும் போக்குவார். அப்ப ஏதோ இந்த பரிகாரம்லாம் நாம கடமைக்காக செஞ்சிடக்கூடாது. கடையில வாங்கி அது தரமானதோ கலப்படமானதோ அது முக்கியம் இல்லை, கடவுளுக்கு தானே ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களது பரிகாரம் 100% பலிக்கணும் அல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்களும் உண்மையா இருக்கணும். கலப்படமான பொருளை வாங்கி பரிகாரம் பண்ணிட்டு பாவத்தை சேர்த்துக்க கூடாது. அப்படி உங்களுக்கு எங்கேயும் கலப்படம் இல்லாத பொருள் கிடைக்கல அல்லது சந்தேகமா இருக்கு அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626 குட் பேபி. இவங்கள்ட்ட கலப்படம் இல்லாத அத்தனை பூஜை பொருட்களும் இருக்கு. வாங்கி நீங்களும் பயன்படுத்தலாம். இது பூஜைக்கும் பயன்படுத்தலாம், உணவுக்கும் பயன்படுத்தலாம். அப்படியான பொருளை இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. தேன்லாம் காட்டுவாசிங்கிட்ட வாங்கி மலை பிரதேசத்துல வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய கஸ்டமர்களுக்கு. அதனால நம்பிக்கையா வாங்கலாம். சரி, முடியல, இவ்வளவு தூரம் கோவிலுக்கெல்லாம் செலவு பண்ணி போக முடியல, வீட்டிலே ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுடைய வசதிக்கு ஏற்றது மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முக்கியமா வியாழக்கிழமையில செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. யாருக்கு குரு தோஷம் இருந்தாலும் சரி, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. குரு தோஷம் இருந்துச்சு, இல்லைன்னா குரு பகவான் நம்ம ஜாதகத்துல நீச்சமாகவோ பகையாகவோ இருந்துட்டார் அப்படின்னா வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள் ஏற்படும். திடீர்னு விபத்து வரும், திடீர்னு கடன் வரும்,
எதை தொட்டாலும் தடை வரும். உதாரணமா குரு தோஷம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, நிறைய புகழோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க, நிறைய செல்வம் இருக்கும். ஆனா அந்த பணத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த பணத்தை இழந்துருவீங்க. ஏதோ ஒரு நோய் வந்தோ அல்லது பிரச்சனை வந்தோ வம்பு வழக்கு வந்தோ எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட உருவாகும். அது மட்டும் இல்ல, புத்திர தோஷம் ஏற்படும். பணத்துக்காக பிச்சை எடுக்கக்கூடிய காலகட்டம் கூட வரும். முன்னோர்களுடைய சாபம் அப்படியே இருக்கும். திருமண விஷயத்துல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தடை இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே குரு பகவானுடைய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தோஷம் விலகணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து குரு பகவானை வழிபடுறீங்க அப்படின்னா, அவருடைய அருள் பார்வை கிடைச்சது அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே தீரும். இந்த பிரச்சனைங்கிறது உங்களால வந்ததா இருக்காது, உங்களுடைய முன்னோர்களால அல்லது போன ஜென்மத்துல செய்யக்கூடிய பாவங்களால வந்த பிரச்சனையா இருக்கும். இப்ப நம்ம சொன்ன பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் தீரணும் அப்படின்னா வியாழக்கிழமையில விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீரும். இப்ப பரிகாரம்னா, காலையில குளிச்சுட்டு வியாழக்கிழமை காலையில தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏத்தி வணங்குங்க. வணங்கும் போது முக்கியமா இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கங்க. விநாயகரை முதல்ல வணங்குங்க, அப்புறம் குலதெய்வத்தை வணங்குங்க, அடுத்தது ஈசனையும் பார்வதியையும் வணங்குங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு கடைசியா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முதல் வியாழக்கிழமை கோவிலுக்கு போறீங்கள, அன்னைக்கு 1 லிட்டரு நெய் வாங்கி கொடுங்க அந்த கோவிலுக்கு. அங்க தூங்கா விளக்குல உங்களது நெய்யை ஊத்த சொல்லுங்க. மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அது. இறைவனுடைய கருவறையில இருக்கிற தூங்கா விளக்குல உங்களது நெய் அங்க ஊத்தி எரிய வச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியத்தை, மிகப்பெரிய பாவங்கள் தீரக்கூடிய பரிகாரம் அது. அந்த நெய் ஊத்துறது கடையில வாங்கி அல்லது கலப்படமான சுத்தமான நெய்யா இல்லாம ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு நெய் வாங்கி கொடுத்தா போதும், ஊத்துனா போதும், நம்ம வீட்டிலேயே விளக்கேற்றினாலும் ஒரு அலட்சிய போக்கோட இதெல்லாம் செய்யாதீங்க. சுத்தமான தரமான நாம சாப்பிட்டோம்னா என்ன நெய் சாப்பிடுவோமோ அந்த நெய் வாங்கி கோவிலுக்கும் கொடுங்க, உங்க வீட்டிலையும் ஏத்துங்க. அப்பதான் அந்த பரிகாரமே முழுசா ஜெயிக்கும். என்ன வேணாலும் செய்யலாம் கடமைக்காக, அது அந்த நிமிஷத்தோட போயிடும். ஆனா கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய பொருளோ அல்லது வீட்டில் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளோ தரம் இல்லாம அலட்சியமா செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்காது. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த பரிகாரமே பலிக்கிறது இல்லை. அப்படி உங்களுக்கு சுத்தமான தரமான நெய் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626. சுத்தமான தரமான நெய்யா தயாரிச்சு பாரம்பரியமான முறையில் தயிரிலிருந்து எடுக்கப்பட்ட நெய்யை இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல பூஜை பொருட்களும் வித்துக்கிட்டு இருக்காங்க தயாரிச்சு. யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு. நீங்களும் இந்த நெய்யை வாங்கி பயன்படுத்துங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த பரிகாரம் எத்தனை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 9 வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கோவில்ல போய் முதல் நாள் அந்த தூங்கா விளக்குக்கு நெய்யை கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து, இப்போ உங்களால இருக்க முடியல அப்படின்னா குடும்பத்துல உள்ளவங்களை விரதம் இருக்க சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஒரு வேலை, ஒரு தொழில் இதை உங்களால செய்ய முடியல அப்படின்னா ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க ஒரு பரிகாரம் செய்யுங்க. சிம்பிள் பரிகாரம், ஒரே நாள் செய்யக்கூடிய பரிகாரம். அது என்ன பரிகாரம்னு அடுத்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தேர்ந்து அத்தனை புண்ணியங்களும் சேரணும் அப்படின்னா ஒன்று வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க, இல்லைன்னா ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போய் நான் அடுத்த வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, நம்ம எப்பொழுதுமே சாதாரணமாக முடிக்கிறதே இல்லை. ஆன்மீகத்தையும் தாண்டி நம்முடைய விதியையும் தாண்டி நமக்குள்ளார இருக்கிற திறமையை என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லுவோம். வெற்றி, மகிழ்ச்சி, இதுதான் நம்மளை நிம்மதியாக அந்த உலகத்தில் வாழ வைக்கக்கூடியது. வெற்றியும் மகிழ்ச்சியும் இருந்தாலே நிம்மதியும் சந்தோஷமும் தானா வரும். நம்ம கொடுத்து வச்ச வாழ்க்கைடா இது அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? நமக்குள்ளார எல்லாமே இருக்கு. எல்லா வலிமையும் உதவியும் நமக்குள்ளாரே இருக்கு. அந்த சிந்தனையும் லட்சியத்தையும் ஒவ்வொரு நாள்லையும், ஒவ்வொரு இரவுலையும், ஒவ்வொரு பகல்லையும் முன்னிறுத்தி அதிலிருந்து விடாமுயற்சியோட செயல்பட்டு எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறி நம்முடைய வலிமையை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டியது நாம தான். மிகப்பெரிய வலிமை படைத்தவர்கள் நமக்குள்ளார இருக்கிற திறமை இந்த உலகத்தையே ஆளலாம். இந்த உலகத்தை ஆண்ட அத்தனை மனிதர்களும் அவர்களுக்குள்ளார இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வந்ததால தான். அதனால இந்த சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலையாவது துரத்தி அடிச்சுட்டு சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிருங்க. பகை, பொறாமை இதெல்லாமே வெளியில வந்துருச்சு அப்படின்னா வட்டியும் முதலும் நமக்கு திரும்ப வரும். அதனால அது எல்லாத்தையும் விட்டுட்டு
ஒரு பெருந்தன்மை, நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கை, யாரையும் பார்த்து புறாமப்படாம கோவப்படாம அவங்க ஜெயிச்சிட்டாங்க, வாழ்த்துக்கள், நாமளும் ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, வெற்றிகளை சந்தித்தவனுடைய இதயம் பூ மாதிரி மென்மையானது. ஆனால் தோல்வி மட்டுமே சந்தித்தவனுடைய இதயம் இரும்பை விட வலிமையானது. இதயம் சொல்றத செய்யுங்க. வெற்றியோ தோல்வியோ அதை தாங்குற சக்தி அந்த இதயத்துக்கு மட்டும்தான் உண்டு. எப்போதுமே கீழ்ப்படிய கத்துக்குங்க. கட்டளையிடும் பதவி உங்களுக்கு தானா வந்து சேரும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கண்ணாடி குடுவையில பாதி அளவு தண்ணீர் இருந்தா அதை நம்பிக்கையோட பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? ஒரு கண்ணாடி குடுவையில பாதி தண்ணீர் இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லுவான். அதே நம்பிக்கை இல்லாதவன் அதை பார்க்கும்போது பாதி தண்ணி தான் இருக்கு, இதை என்னதான் செய்ய முடியும் இதை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற கவலை அவனுக்குள்ளார ஏற்படும். அந்த கவலையே அவனை தோல்வி அடைய வைக்கும். அதனால நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சக்தி. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற ஆற்றல், அந்த நம்பிக்கையை கொண்டு வாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு சிறிய தீப்பொறி தான். அதை பத்த வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே எரிக்கும். இந்த உலகத்தையே உங்களால வெற்றி கொள்ள முடியும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.